கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணும் ரொம்ப ஆசை இருக்குது. நல்ல ஆசை தான், தப்பு கிடையாது. ஆனால் ஆபிரகாமை போல் ஆசைப்படணும் அப்படின்னு ஆசைப்படுகிற வேளையில் எதை ஆசைப்படுறாங்கன்னா, ஆபிரகாமுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் அவர் தலைவராக இருந்தார். அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம். ஆடுகள் மாடுகள் செல்வ செழிப்பு இதைத்தான் ஆசீர்வாதமாக எண்ணி நாம் நாடுகிறோம். ஆனால் அந்த மனிதன் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதனுடைய விளைவாக எத்தனை பாடுகளை அனுபவித்தான், எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தான், எத்தனை சோர்வுகளுக்குள்ளான கடந்து சொன்னால் இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்முடைய எண்ணமும் ஏக்கமும், ஆண்டவரே என்னை ஆபிரகாமை போல் ஆசீர்வதியும். தவறு கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை போல் நம்மை ஆசீர்வதிக்க வருகிற பொழுது அவருடைய திட்டத்துக்குள் நாம் இணைந்து செயல்படுகிற சூழல் வரும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆபிரகாமை போல பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற, ஆண்டவருக்காக சில சிரமங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் நமக்கு வருகிற பொழுது நாமும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அநேகர் குறிவைப்பது ஆபிரகாமுடைய செல்வத்தை தான். ஆனால் நீங்கள் வேதாகம் முழுவதும் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு நிறைய ஆடுகளும் மாடுகளும் இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் ஆபிரகாம் ஆடுகளோடும் மாடுகளோடும் அதிக செல்வங்களோடும் அந்த செல்வ செழிப்பு சௌரிய சூழலையே மூழ்கி வாழ்ந்து கொண்டு தான் நீங்கள் பார்க்க முடியுமா? சாலமன் ராஜாவுக்கு நிறைய செல்வம் இருந்த வேளையில் அவர் அதை எப்படி அனுபவித்தார், எப்படி சாப்பிட்டார், எப்படி உடுத்தார், எப்படி நடந்து கொண்டார், எப்படி கல்யாணம் பண்ணார், எல்லாம் நம்ம ஹிஸ்டரி இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கல. செல்வங்களை பார்த்தீங்களே என்று அந்த செல்வ செழிப்புகளோடு அவன் மூழ்கி போய் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்ந்து கொண்டு தான் சொல்லும்படி ஒன்றுமில்லை. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்காக பாட அனுபவித்த ஒரு மனிதன், தேவனுடைய திட்டத்துக்காக எதையும் இழைப்பதற்கு ஆயத்தமாகி வந்த ஒரு மனிதன். எத்தனையோ மன நெருக்கடிகள் இருந்தது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்தான். ஆகார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனைவி சாரால் நடந்து கொண்ட விதத்தினாலும் மிகவும் துக்கம் அடைகிறார். எப்படிப்பட்ட நிர்பந்த நிலைமைகளை அவர் சந்திக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நாம் விரும்புகிறதில்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழலும் கவனிக்கணும். எனவே ஆபிரகாமை போல ஆசீர்வதியும் கேட்க தேவையில்லைங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை உம் சித்தப்படி என்னை ஆசீர்வதியும், உம்முடைய பார்வையிலே நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ எனக்கு உதவி செய்யும். ஆபிரகாமையும் சாலோமோனையும் பார்த்து கொண்டு என்னை இப்படி ஆசீர்வதியும் சொல்லி அவருடைய வாழ்வில் நிகழ்ந்து போன்ற சூழல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தால் இல்லை. எனவே தேவ சித்தம். ஆபிரகாமை தேவன் ஒரு குறிப்பிட்ட விதமாக அழைத்தார், சாலோமோனை குறிப்பிட்ட விதமாக அழைத்தார். நம்மை எப்படி அழைத்திருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் ஆண்டவரை எவ்விதத்தில் ஆகிலும் உம்முடைய திட்டம் நிறைவேறணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய ஐக்கியத்தில் நாம் வாழணும். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நான் உமக்காக வாழ்ந்து முடித்த திருப்திப்படணும். அந்த நோக்கத்தில் நம்ம செயல்படுகிற பொழுது நம்முடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், வாழ்வை குறித்த ஒரு பெரிய நிறைவு இருக்கும். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வாழுகிறோம், தேவ சித்தத்துக்காக வாழுகிறோம், ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறோம் என்று சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்ல முடியும். எனவே இந்த நிலையற்ற உலகத்தில் அவரை போலனே ஆசீர்வதியும், இவரை போலனே ஆசீர்வதியும் என்கிற கேள்வியை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் எந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் உம்முடைய நாமம் மகிமைப்படுமோ, உம்முடைய திட்டம் நிறைவேறுமோ அந்த விதமாக என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நமக்கு தருகிற சூழலை திருப்தி அடைந்து நாம் நிறைவுடன் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.